ஹலோ மக்களே, மாறன் வீரா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. ஒரு பக்கமாட்டு நம்ம வீராவுக்கும் பிருந்தாவுக்கும் நடக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனையும் நோட் பண்ண விஜயம் எப்படியாவது இதை பெருசாக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சூழ்ச்சியை உண்டாக்குறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் கார்த்தி ஃபோர்ஜரி பண்ணி தான் சர்டிஃபிகேட் வாங்கினா எல்லா விஷயமும் நம்ம மாறனுக்கு தெரிய வருது. ஒரு கட்டத்தில் கார்த்தி எதிர்த்து நம்ம மாறன் நிற்கும் போது அந்த இடத்துல பிருந்தா நம்ம கார்த்திக்கு சப்போர்ட் பண்ணால் மாறனை எதிர்த்து பேசுகிறாங்க. அப்படி குடும்பத்துக்குள்ளே ஒரு பெரிய பிரச்சனையே வரப்போகுது. இதெல்லாம் பார்த்து ரசித்த விஜயம் நம்ம நினைச்ச மாதிரி நடக்குது பாருன்னு சொல்லிட்டு அடுத்த சூழ்ச்சியை போட ஆரம்பிக்கிறாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நம்ம மாறணும் இந்த விஜயோட டார்ச்சர் தாங்கவே முடியல. இவளுக்கு ஆட்டத்துக்கு ஒரு முடிவு கட்டணும்னு சொல்லிட்டு பாலாஜி அந்த இடத்துல கூப்பிடுறாங்க. பாலாஜியும் காலையிலேயே ஒரு ஆர்ப்பாட்டத்தை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எப்படியாவது விஜய் என் கூட தான் சேர்ந்து வாழணும், என்னோட ஒய்ஃப் அவ தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. இதை பார்த்துட்டு இருந்த விஜயம் இந்த கூட்டத்தை எப்படியாவது கலைக்கணும்னு சொல்லிட்டு ரவுடி கும்பல்கிட்ட சொல்றாங்க. அவங்களுக்கு பயந்து அந்த ஆட்கள் எல்லாருமே விலகி போனாலும் பாலாஜி அந்த இடத்துல வந்து எப்படியாவது விஜய கூட்டிட்டு தான் இந்த இடத்த விட்டு போவேன் அப்படிங்கிற மாதிரி நிற்கிறாங்க. பாலாஜி விஜய் கிட்ட வந்து எப்படி இருந்தாலும் என் கூட நீ சேர்ந்து வாழ தான் போற அப்படிங்கிற மாதிரி விஜயை ரொம்பவே ப்ளீஸ் பண்ணி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் விஜய் பாலாஜியை மதிக்கிற மாதிரி இல்லை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம வீரா சொல்கிறது தான் எல்லாருமே இந்த வீட்டில் கேட்குறாங்க. நமக்குன்னு இந்த வீட்டில் ஒரு மரியாதையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிருந்தா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல பிருந்தா ரொம்பவே வருத்தத்தில் இருக்க கவனிச்சு நம்ம வள்ளியம்மே அவங்கள்ட்ட வந்து என்ன பிருந்தா எதுக்கு இவ்வளோ சோகமாக இருக்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை வள்ளியம்மா, இந்த வீட்டில் யாருமே என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க. நான் வந்து செகண்ட் ஒய்ஃபாக வந்தனால எல்லாமே ரெண்டாம் தாரமாக தான் எனக்கு கிடைக்குதா, இந்த மரியாதை எனக்கு எப்போ தான் கிடைக்கும்னு தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி வள்ளியம்மை கிட்ட நம்ம பிருந்தாவை சொல்லி வருத்தப்படுறாங்க. வள்ளியம்மையும் அதுக்கு பிருந்தா கிட்ட நீ எதுக்குமே கவலைப்படாத, என்னதான் நீங்க அக்கா தங்கச்சியா இருந்தாலும் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாம் மருமகா தான். அதே சமயத்துல வீரா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இந்த குடும்பத்துக்காக எவ்வளோ உழைக்கிறா, அது மட்டும் இல்லாம அவ கொடுக்கக்கூடிய ஐடியா எல்லாமே இந்த வீட்டுக்கு ஏத்ததா இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாரும் நம்புறாங்க. அதே மாதிரி ஒரு நம்பிக்கை நீ உண்டு பண்ணாலே போதும், அதுக்கப்புறம் நீ சொல்றத எல்லாரும் கேட்க ஆரம்பிப்பாங்கன்னு வள்ளியம்மா சொல்றாங்க. பிருந்தா இன்னும் கொஞ்சம் குழம்பி போடுறாங்க. இப்போ இவங்க என்னதான் சொல்ல வராங்க, இந்த வீட்டில் நம்ம எதுக்குமே உதவலையா, நம்ம சம்பாதிச்சாதான் இந்த வீட்டில் மதிப்புண்டா அப்படிங்கிற மாதிரி பிருந்தாவை யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மாறணும் எப்படியாவது லோன் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் தேடி அலைய போகிறாங்க. ஆனாலும் எந்த இடத்துலையும் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் வராமல் இருந்துட்டு இருக்கு. இதை கவனித்த வீராவும் சரிடா இப்போ என்ன பண்ணுறது, என்னதான் முடிவு அப்படின்னு கேட்கும்போது மாறணும் எனக்கு ஒன்றும் புரியல வீரா, எப்படி தான் லோன் கிடைக்கும்னு தெரியல, எப்படியாவது லோன் மூலமாக நம்ம இந்த கடையை நல்லபடியாக முன்னேற்ற பாதையில் கொண்டு போகலான்னு பார்த்தா நடக்காது போலையே அப்படின்னு நினைக்கும் போது நம்ம வீராவும் சரி பேசாமல் கார்த்தியை இந்த கடையோட பார்ட்னராட்ட ஆக்கிடலாம், அப்போ கார்த்தியோட பேர்ல லோன் ஈஸியாக கிடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மாறணும் இது கரெக்டான ஐடியாவே இருக்கே வீரா, சரி அதுக்கான வேலைகளை பார்ப்போம்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கடைக்கு வந்த உடனே வீராவும் நம்ம கார்த்திட்ட வந்து கார்த்தி இங்கே பாரு எல்லா ஃபார்மும் ரெடி பண்ணியாச்சு, இனிமே இந்த கடையில் நீ இன்னொரு பார்ட்னர் ஆக போற, இதுக்குள்ள சைன் போடு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம கார்த்திக்கு ஒன்று புரிய மாட்டேங்குது. ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் சர்டிஃபிகேட் மட்டும் ஃபோர்ஜரி பண்ணி வாங்கினதுன்னு லோன் ஏதாவது வாங்க போது அந்த ஃபார்மாலிட்டிஸ்ல தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறமா வீட்டில் பெரிய பிரச்சனையே நடக்குமேனு கார்த்திக் குழப்பாகிறாங்க. ஆனால் இது எதுவுமே நம்ம வீராவுக்கு தெரிய மாட்டேங்குது. வீரா நினைக்கிறாங்க ஒரு சமயம் அவங்க பேர்ல ஏதாவது லோன் எடுக்கிறோம்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்களோ என்னவோ அப்படின்னு நினைக்கிறாங்க. கார்த்தி ஒரு கட்டத்துல சரி நான் பார்ட்னர் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு சைனையும் போட்டு கொடுக்குறாங்க. ஆனா கார்த்தியோட மனசு ரொம்பவே குழப்பமா இருக்கு. வீராவும் சரிடா கங்க்ராட்ஸ், இனிமே நீங்க இந்த இடத்துல பார்ட்னர் ஆக போறீங்க, எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமே இந்த கடையை முன்னேற்ற பாதையில கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறன் வீரா எல்லாரும் சேர்ந்த மாதிரி பேசுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே நம்ம பிருந்தாவுக்கு சந்தோஷம் தாங்கல. அப்படியே கார்த்திட்ட வந்து என்ன நீயும் இனிமே இந்த கடையில பார்ட்னர் ஆகாம எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, இந்த வீட்டுல நமக்கு ஒரு மரியாதை இல்லையே நினைச்சேன், இப்பதான் எல்லாமே மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க, இனிமே நல்லபடியா இருக்க போகுது பாரு அப்படின்னு சொல்லும் போது நம்ம கார்த்தியோட முகத்துல சந்தோஷமே இல்லை. கார்த்தி வருத்தத்தில் இருக்க பார்த்த பிருந்தாவும் எதுக்கு நீ இப்போ வருத்தப்பட்டுட்டு இருக்க, நீ நினைச்ச மாதிரி எல்லாமே நல்லபடியாக தான் நடக்குது, இதை நினைச்சே ஃபீல் பண்ணாத, இந்த கடை நல்லபடியாக வரும்னு சொல்கிறாங்க. கார்த்தி ஒரு குழப்பத்தில் அதான் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆள் ரெடியாக இருக்கும்போது இவங்க எல்லாரும் சேர்ந்து எதுக்கு தான் லோன் எடுக்கணும்னு சொல்லிட்டு இவ்வளோ பிடிவாதமாக இருக்காங்கன்னு புரிய மாட்டேங்குதுன்னு ஒரு வார்த்தையை பிருந்தா கிட்டேயும் சொல்லி வைக்கிறாங்க.
ரொம்பவே டென்ஷன் ஆன கார்த்தி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட ஃபோன் பண்ணி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. டேய் இப்ப என்ன பண்றது? லோன் எடுக்கிறதுக்காண்டி என்னோட தம்பி எல்லாரும் கம்பல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப என்ன பண்றதுன்னே புரியலடா அப்படின்னு சொல்லும்போது, அந்த ஃப்ரெண்டும் அந்த சர்டிஃபிகேட் மட்டும் ஃபோர்ஜரி பண்ணி வாங்குனேன்னு தெரிஞ்சதுன்னா, அதுக்கப்புறமா பெரிய பிரச்சனை ஆயிடும் கார்த்தி. எதுக்கும் கொஞ்சம் உஷாரா இருன்னு சொல்லிடுறாங்க. இத கேட்டு இன்னும் கொஞ்சம் நம்ம கார்த்தி குழம்பி போயிடுறாங்க. நம்ம மாறன், கார்த்தி எல்லாரும் சேர்ந்த மாரி திருப்பி அந்த ஆளுகிட்ட போய் லோன பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. மாறனும் நீங்க சொன்ன மாதிரி கடை பேரும் இதுவும் வித்தியாசமா இருக்குன்னு சொன்னீங்கல்ல. இப்போதைக்கு கார்த்தி இந்த கடையோட பார்ட்னர் தான். அதனால அவனுக்கு மேல இப்போ லோன் குடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது, அவங்களும் எல்லாத்தையும் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் பார்க்கும்போது எல்லா உண்மையும் கொஞ்சம் தெரிய வருதுன்னே சொல்லலாம். இத மாறன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்ன சொல்றீங்க சார்? அது எப்படி தப்பாகும்? டாக்குமெண்ட் எல்லாமே கரெக்டாக தானே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு வழியாக மாறனுக்கு உண்மை தெரிஞ்ச உடனே சரி வீட்டுக்கு வந்த உடனே எதுனாலும் பார்த்துக்கலான்னு வீரா மாறனை சமாதானப்படுத்துகிறாங்க. வீட்டுக்கு வந்தோடனே மாறனுக்கு அதை தாங்கவே முடியல. அப்படியே நம்ம கார்த்தியை எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. டே உனக்கு எப்படிடா மனசு வந்துச்சு? இத்தனை நாளாக இந்த குடும்பத்தை அப்போ நீ ஏமாத்திட்டு தானே இருந்திருக்க. கார்த்திக்கும் அந்த இடத்துல என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே நிற்கும் போது நம்ம வீராவும் நம்ம மாறனை தடுத்து நிறுத்துறாங்க. மாறா கொஞ்சம் அமைதியாக இரு, என்னன்னு பொறுமையாக பேசிக்கலாம்னு சொல்லும்போது மாறன் ஒரு கட்டத்தில் நம்ம கார்த்தியோட சட்டையை பிடிச்சு இழுக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த நம்ம பிருந்தாவுக்கு தாங்க முடியாமல் எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த கார்த்தியோட சட்டையை நீங்கள் பிடிச்சு இழுப்பீங்க? உங்களுக்கு எல்லாம் ஒரு மரியாதை வீட்டில் கொடுக்குறனால தானே இப்படி என்னோட ஹஸ்பண்டை இப்படி செய்ய பார்க்குறீங்க? இத்தனைக்கும் உங்களோட மூத்தவன் தானே இவங்களுக்கு ஏன் நீங்கள் மரியாதை கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிருந்தாவும் அந்த இடத்துல எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்டுட்டு இருந்த வீராவும் என்ன பிருந்தா தேவையில்லாமல் இந்த இடத்துல நீ பேசுகிற, கொஞ்சம் அமைதியாக இரு, பொறுமையாக தான் இருந்து என்ன யாதுன்னு விசாரித்து பார்க்கலாம் சொன்னாலும் நம்ம பிருந்தா கேட்குற மாதிரி இல்லை. அந்த இடத்துல பிருந்தாவும் வீராவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்ன இந்த குடும்பத்தில் எப்போவுமே உனக்கு தான் எல்லா மரியாதையும் கிடைக்குது, நீ இந்த குடும்பத்தில் சம்பாதிக்கிறன்னு சொல்லிட்டு தானே எல்லாரும் நீ சொல்கிறதே கேட்குறாங்க. என்னைக்காவது நான் சொல்லக்கூடிய விஷயத்த இவங்க எல்லாரும் கேட்குறாங்களா? அது மட்டும் இல்லாமல் மாறணும் உனக்கும் தான் இந்த குடும்பத்தில் எல்லாருமே முன்னுரிமை கொடுக்குறாங்க. என்னதான் கார்த்தி மூத்தவனா இருந்தாலும் அவனெல்லாம் மதிக்கிறதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி பிருந்தா பேசவும் கண்மணியும் பிருந்தா கிட்ட வந்து என்ன பிருந்தா எதுவுமே புரியாம பேச, கொஞ்சம் பொறுமையா தான் இரான்னு சொன்னாலும் நம்ம பிருந்தா கேட்குற மாதிரி இல்லை. இத்தனை நாளா என்னெல்லாம் மனசுல யோசிச்சு வச்சிருந்தாங்களோ எல்லாத்தையும் ஒரேடியா பேச ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் சைட்ல இருந்து பார்த்துருந்த விஜய்க்கு சந்தோஷம் தாங்கல. அவங்க அம்மா கிட்ட வந்து நான் தான் அன்னைக்கு சொன்னேன் இல்லம்மா இந்த குடும்பத்துல கொஞ்சம் நல்ல பெரிய பிரச்சனை வரும்னு, ஒவ்வொருத்தரா அவங்களோட ஒற்றுமையிலிருந்து பிரிய போறாங்கன்னு கரெக்டா நடந்தது பாத்தியா? இனிமே இப்படிதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி விஜய் செம அதிரடியா அந்த இடத்துல பேச ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம வள்ளியம்மைக்கு ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன ஆச்சு? எதுக்கு நீங்க இப்ப தேவையில்லாம சண்டை போடுறீங்கன்னா? இந்த வீட்டுல பெரிய பிரச்சனை வரக்கூடாதே. நம்மளோட பலமே ஒற்றுமை தான். அதையே பிரிக்கிறதுக்காண்டி இந்த விஜய் ஒரு சூழ்ச்சியை போட்டிருப்பா. அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க பண்ணாதுங்கடா. தயவு செய்து ஒற்றுமையா இருங்கடான்னு சொல்லிட்டு நம்ம வள்ளியம்மை கேட்குறாங்கன்னே சொல்லலாம்.